மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் கடலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரஃபீக் இணைப்பில் உள்ளார். ரஃபீக், அந்த போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு அதிகாரிகள் ஏதேனும் வந்திருக்கிறார்களா? விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இப்போது இருக்கக்கூடிய 5ஆம் நாள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய மின்சார தற்காலிக ஊழியர்கள் தொடர்ச்சியாக இன்று இருக்கக்கூடிய போலீசார்கள் இன்று காலையிலேயே சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருக்கக்கூடிய மின்சார தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாததால் இன்று நூதன முறையில் போராட்டமாக முதற்கட்டமாக இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட மின்சார தற்காலிக ஊழியர்கள் ஒன்றிணைந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கடலிலேயே உள்ளே சென்று நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஸ்டாலினே தங்களுக்கான உரிமையான இருக்கக்கூடிய பணி நிரந்தரம் செய்ய கோஷமிட்டபடி தொடர்ச்சியாக போராட்டம் ஈடுபட்டு வந்த நிலையில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய போலீசார் குழுவினர் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அவர்களை அப்புறப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. சுமார் ஏராளமான இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தற்காலிக மின்சார ஊழியர்கள் திமுக அரசின் வாக்குறுதி எண் 153 விதியின்படி உடனடியாக தங்களுக்கான அரசு பணிகளை நிரந்தரம் செய்திட வேண்டும் என தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனடுத்து இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய 3 குழுவாக தனித்தனியாக பிரிந்து அதன் பிறகு ஒன்றிணைந்து அதன் பிறகுதான் கடலுக்குள்ள இறங்கி அதன் பிறகுதான் இருக்கக்கூடிய தங்களுடைய அமைப்பின் கொடியை அசைத்தபடி திமுக கொடியின் மூலமாக தங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அரசு பணியை நிரந்தரம் செய்திட வேண்டும் என கோஷமிட்டு வந்திருந்தன. தற்போது இருக்கக்கூடிய 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளன. ஒன்று, கடந்த 5 முதல் 25 ஆண்டுகள் வாரியத்திற்காக உழைத்து உயர்த்தியாகும் செய்து கை கால் இழந்து தினந்தோறும் மற்றும் அனைத்து பேரிடம் காலங்களிலும் எந்தவித ஊதியமும் இன்றி மின்சாரத்திற்காக உழைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், 2வது கோரிக்கைகளாக தேர்தல் வாக்குறுதி 153 நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், 3வது கோரிக்கையாக 5/1/1998 விதிக்கப்பட்ட ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு களப்பணியாளர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 4வது கோரிக்கையாக மின்சார வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் நீதிமன்ற வழக்கின் வெற்றி பெற்று பணியாணை வைத்திருக்கும் 6788 நபர்களுக்கு நிலுவை தொகையுடன் மற்றும் வழக்கு தொடுத்த அனைவரையும் பணியாணை வழங்கிட வேண்டும். 5வது கோரிக்கையாக மின்சார வாரியத்தால் உருவாக்கப்பட்ட கேட்டு ஒப்பந்தத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும். 6வது கோரிக்கையாக வடசென்னை எண்ணூர் மேட்டூர் தூத்துக்குடியில் அனல் மின் உற்பத்தி மற்றும் நீர்மீன் உற்பத்தி நிலைய ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என்றும், 7வது கோரிக்கையாக பகுதி நேர ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும். 8வது கோரிக்கையாக மின்சார பணி செய்யும் பொழுது உயிரிழந்த 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிதி உதவி வழங்கிட வேண்டும் என்றும், அவர்களுக்கான வாரிசு அரசுகளை வழங்கிட வேண்டும் என்றும், 9வது கோரிக்கையாக மின் வாரியத்தில் கேட்டு ஒப்பந்ததாரர்கள் மின் பணியை முடித்து கொடுத்தும் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக வர வேண்டிய பில் தொகை வாரிய வழங்கவில்லை, அவர்களுக்கு உடனே பில் தொகை வழங்க வேண்டும் என்றும், கேங்மேன் தோழர்களின் பிள்ளைகளுக்கு தந்தையின் முகம் மறந்து போகும் நிலையில் ஏற்பட்டுள்ளதால் மின்சார ஊழியர்களின் வாரியத்தில் பணிபுரியும் 1628 கேங்மேன் ஊழியர்களுக்கு சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊரில் பணியிடை மாறுதல் வழங்கப்பட வேண்டும். ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் தனியார் ஒப்பந்தத்தில் அனைத்து பிரிவு பொறியாளர்கள் இந்த ஒப்பந்தத்தில் பணியமர்ந்த அதிகாரிகள் துணையுடன் அனுபவம் இல்லாதவர்களிடம் 50,000 முதல் 1 லட்சம் வரை பணம் வாங்கிக் கொண்டு பணியில் அமர்த்தியிருக்கிறார்கள். அதிகாரிகள் அவர்களின் உறவினர்கள் மற்றும் அவர்களுக்கு வேண்டியவர்கள் நபர்களை பணியமர்த்து இருக்கிறார்கள். இதை சங்கத்தினர் சார்பாக வன்மையாக கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றனர். 12வது கோரிக்கையாக குறிப்பாக ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் தொழிலாளர்கள்
தொழிலாளர்களுக்கு எதிரான அனைத்து உடனே ரத்து செய்ய வேண்டும் ஆகிய 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக சென்னை கடற்கரை மெரினா கடற்கரை நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கான போராட்டம் நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என்பது தமிழக அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அல்லாமல் திமுக கொடியையும் திமுக பேட்ச் வைத்த அடையாளத்தை வைத்தும் தொடர்ச்சியாக திமுக எதிராக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொள்கிறது. தங்களுக்கான உரிமையை மட்டும்தான் கேட்கிறோம், வேறு எதுவும் கேட்கப்படவில்லை. தங்களுக்கான உரிமைக்கான இருக்கக்கூடிய வாக்குறுதி எண் 153 இருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு குடிநீர் இருக்கக்கூடிய அவங்க ஒப்பந்ததாரம் என்று 153 விதியின்படி இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்ததாரர்களையும் உடனடியாக தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதுவும் அரசு பணியாக இருக்க வேண்டும் என்பதால் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இதற்காக இருக்கக்கூடிய போலீசார்கள் குழுவாக இணைந்து அங்கங்கே இருக்கக்கூடிய அனைத்து தற்காலிக மின்சார ஊழியர்களை கடற்கரை உள்ளேயே சென்று விடாமல் தடுத்து நிறுத்தும் பணிகளும் தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த காட்சி நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இவர்களை அனைவரையும் ஒன்றை திரண்டு தற்போது அரசு பேருந்துகளிலும் அரசு இருக்கக்கூடிய காவல்துறை வாகனங்களிலும் ஏற்றி வரும் காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது. தற்போது இதற்கு அடுத்தபடியாக தங்களை விடுவித்தாலும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை தமிழக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் என்பது தீவிரமாக தெரிவித்து வருகின்றன. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ரஃபீக். கொடுப்பாரு 2026 நிரந்தர முதல்வர் நமக்கு வேலை கொடுப்பாரு. மின்வாரி ஒப்பந்த தொழிலுக்கு வேலை வேணும், 153 நிறைவேற்ற வேண்டும். ஒப்பந்த பணியாளர்கள் அடையாளம் பண்ணி பணி நிறுத்தம் வழங்க வேண்டும். அண்ணல் பண்ணி அனைவருக்கும் பணி நிறுத்த வேணும். கோர்ட்டு கேஸ்ல இருக்கவங்க அவங்களுக்கு பணி நிறுத்த வேணும். அண்ணல் பண்ணி அவங்களுக்கு பணி நிறுத்த வேணும். அவங்களுக்கு பணி